SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷான் அண்ணாவிற்கும் SRS தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கும் எனது இனிய இரவு வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஜெர்மனியிலிருந்து சுரேஷ் அபிராமி. இன்றைய தினம் உலக போர்க்கால வரலாற்றில் என்றென்றும் நினைவில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய பல போர்க்களங்களை நாம் கண்டுள்ளோம். வியப்பின் உச்சியில் ஆழ்த்தக்கூடிய சாதனைகளை படைத்த வீர வரலாறுகள் எமக்கே சொந்தம். உலக விடுதலை போராட்டங்களை எடுத்து பார்க்குமிடத்து அவற்றை விஞ்சிய தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் எங்கள் தமிழீழ விடுதலை போராளிகள் தமது வாழ்க்கையாகவே கருதி வாழ்ந்துள்ளார்கள் என்பது புலப்படும். ஒவ்வொரு மாவீரர்களினதும் தியாகம் மகத்தானது. உலகில் மிகச்சிறந்த விடுதலை பாதை பல பாடங்களை எமக்கு கற்றுத் தந்துள்ளது. மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தம் உயிர்களை தியாகம் செய்த அத்தனை மாவீரர்களுக்கும் எங்களது வீர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் மாவீரர்களின் தியாகம் மகத்தானது என்பதற்கிணங்க ஒரு சிறிய நாடகத்தினை நான் எழுதியுள்ளேன். எனக்கு இந்த நாடகத்தினை எழுதுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கிய SRS தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷான் அண்ணாவிற்கும் இந்த நாடகத்தினை மிகவும் சிறப்பாக கோர்த்தளித்த நிராக்காவிற்கும் என்னுடன் சேர்ந்து இந்த நாடகத்தில் பங்கு பெற்றிய ஜெர்மனியில் இருந்து டான்ஸ்டர் சேவியர், லண்டனில் இருந்து ராகினி மோகன், லண்டனில் இருந்து மதனி ஸ்ரீதரன் அவர்களுடன் நானும் இணைந்து நாடகத்தில் பங்கு பெற்றியுள்ளேன். இந்த நாடகத்தை கேட்கவிருக்கும் அன்பு SRS வானொலி நேயர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன நேயர்களே, வாருங்கள் நாடகத்தினை கேட்டு பார்ப்போம். நன்றி, வணக்கம். என்னடா வெயில் இப்படி கொளுத்துது, சரியான வெயிலா இருந்து பாரு. வேர்வை ஒரு பக்கம், கோதாரிப்பட்ட மழையும் வரவில்லை. என்ன இந்த வெயிலுக்கு முந்தி எங்கட அப்பு ஆச்சு குடிச்ச பழந்தண்ணி தான் சரி. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயம் அப்படியே வெட்டி போட்டு நல்லா கலந்து குடிக்கணும். என்ன சைக்கிள் ஓடிலாம சரியா கலக்குது, கொஞ்ச நேரம் ஓடினோடனே அழைக்குது. இந்த ஆலமரத்துக்குள்ள இருந்துட்டு போவோம். என்ன கொஞ்ச நேரம் களைப்பு ஆறிட்டு இனி மெல்ல மெல்ல சைக்கிள உலக்கிட்டு போவோம். என்ன வாழும் வயதனில் வாசம் மலரிங்கி தீயில் எரிந்திடுமோ, எங்கள் வாசம் முழுவதும் சோகம் விரிந்திடும் பாயில் சரிந்திடுமோ. வாழும் வயதனில் வாசம் மலரிங்கி தீயில் எரிந்திடுமோ, எங்கள் வாசல் முழுவதும் சோகம் விரிந்திடும் பாயில் சரிந்திடுமோ. பச்சை வயலே பனங்கடல் வழியே எங்கள் மட்டி நகர் வாவியிலே பாடும் மகளே, வன்னி அழகே மன்னாரின் நிலமே, தமிழ் இளக்கொடியேற போகும் கோணமலையே. முன்ன போல இப்ப சர நடமாட்டம் சரியான குறைவுத்தான் இருக்குது. என்ன தம்பிடா, சின்ன தம்பி, தம்பி சின்ன தம்பி எங்கடா போறான்? சரி சரி, இடம் இல்லையா? சரி சரி, போட்டு வா. வேற என்ன சந்திப்போம்? என்ன நானும் ஒரு அஞ்சால பக்கம் போயிட்டு வாரேன். வேறு நாங்க இங்க வேற இந்த குறுக்க முறுக்க பொட்டியலும் அதுக்குள்ள விளையாடிக்கணும், இதுக்குள்ள விளையாட கிடக்கிற இடங்கள் தெரியாம தோட்டத்துக்கு போனா அப்பாவே இன்னும் காண இல்லை. இந்த அடிக்கிற வெயிலுக்கு பழந்தண்ணியை கரைச்சி வைப்போம், அப்பா வந்து குடிப்பேன். என்ன செய்கிறது, முந்தி ஒரு காலத்தில் அம்மா அண்ணா வேறண்டு சந்தோஷமாக வீட்டில் இருந்தா. இப்போ நானே தனியாக புலம்ப வேண்டி கிடக்குது. நினைச்சா மனதில் கவலை தான். என்ன செய்கிறது, நான் கவலைப்பட்டு அப்பாவையும் கவலைப்படுத்தாமல் எந்த பாட்டுக்குள்ளேயே மனதுக்குள்ளே போட்டு குமுறி கொண்டு இருக்க வேண்டியது தான். என்ன செய்கிறது கடவுளே. மாலதி, மாலதி, பிள்ளை மாலதி, மாலதி எங்க நினைக்கிறா பிள்ளை? அத்தைய காணையில
ஓமாம் வாரனப்பா வாரன். கடவுளே, அழுத தெரிஞ்ச அப்பா உளம்பிடுவார். வாரனப்பா வாரன். நான் என்னப்பா கன நேரமா போச்சு நீங்க வேற வெயில் ஆயிங்கிடாக்குது. என்னவோ ஏதோ ஒன்று யோசிச்சு கொண்டிருந்தேன் நான். பழம் தண்ணி கரைச்சி வச்சுட்டு எடுத்து கொண்டு வரட்டே. இருங்கோப்பா எடுத்து கொண்டு வார். இந்தாங்கோப்பா குடியுங்கோ. இவர் வைத்திலிங்கம் மாமா வந்துட்டு போனவர் தான் தெல்லிப்பழகி தேவியண்டி வீட்டை வந்ததாமன்னு சொல்லி வந்திருந்து கதைச்சார். ஆள் முந்தின மாதிரி இல்லையப்பா, சரியா மெலிஞ்சு போய். நான் ஏதோ கதை கேட்கிறேன், அவர் ஏதோ கதைச்சு கொண்டிருந்தார். நீ எங்க அவருக்கும் பிள்ளைகள் மலரவன் கடாவி அமீர் அவியலை நினைச்சு கவலை தான், மாமிக்கும் வருத்தம் என்று சொல்லி சொன்னார். சொல்லிக்கொண்டு கதைச்சு கொண்டே இருந்து கொண்டு சரியா மன வருத்தப்படுறாரப்பா. நான் என்ன சொல்கிறேன்டே தெரிய இல்லை. அதில் சொன்னார் சின்ன தம்பி மாமான்ற மகன்ற கதையையும் சொன்னார். பிறகு ஒவ்வொருத்தட்ட கதையையும் சொல்லி கதைச்சு கொண்டிருந்தார். இருந்துட்டு போகிறார். தேவியாண்டி விட்டா போட்டு வாரணுன்னு சொல்லி போட்டு போகிறார். என்ன செய்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இழப்புகள்லாம். இது ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஒரு பக்கத்துக்கு அவன் தியாகங்களை பார்த்தா பெருமைப்படுறதோ கவலைப்படுறதோ ஒன்றுமா தெரிய இல்லை. பின்ன என்னடி பிள்ளை, அவருக்கும் கவலையாகத்தானே இருக்கும். ஒண்டா ரெண்டா 3 பிள்ளைகளையும் நினைக்க கவலை வரும் தானே. என்ன செய்கிறது, கொஞ்ச நாளைக்குத்தான் ஒரு வழியாக மனமாறல் அடையும். உண்ட மாமா மட்டுமல்ல மாவீரர், ஆனால் எல்லா பெற்றோர்களும் நிலை இப்படிதான். கடவுளே, என்ன செய்கிறது, சில நேரத்தில் எல்லாத்தையும் நினைச்சாலே மனசு வலிக்கும். எத்தனை வருஷம் போனாலும் மனதில் உள்ள வலி தீரவே மாட்டுது. பின்ன என்னடி பிள்ளை, அவருக்கும் கவலையாகத்தானே இருக்கும். ஒண்டா ரெண்டா 3 பிள்ளைகளையும் நினைக்க கவலை வரும் தானே. என்ன செய்கிறது, கொஞ்ச நாளைக்குத்தான் ஒரு வழியாக மனமாறல் அடையும். உண்ட மாமா மட்டுமல்ல மாவீரர், ஆனால் எல்லா பெற்றோர்களும் நிலை இப்படிதான். கடவுளே, என்ன செய்கிறது, சில நேரத்தில் எல்லாத்தையும் நினைச்சாலே மனசு வலிக்கும். எத்தனை வருஷம் போனாலும் மனதில் உள்ள வலி தீரவே மாட்டுது. இங்கட கார்பன் அண்ணா மாவீரரான பிறகு சீலர் அண்ணா பிறகு விக்டர் அண்ணான்னு சொல்லியப்பா. மாவீரரான பிறகு அம்மா எனக்கு கால் 2 காலும் இல்லையென்று சொல்லி அதுகளை நினைச்சுத்தான் இப்படியே வருத்தம் வந்து எங்களை விட்டுட்டு போட்டா. இப்போ இருக்கிறது நானும் நீங்களும் தான். ஆனால் உறவண்டு சொல்ல பிரியாவர்கள் என்ன செய்கிறது. பிரியா என்னோட போராளியாக இருக்கிற காலத்தில் மட்டுமில்லை, 2 பேரும் ஒன்றா படித்து போராளியாக இருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களோட நட்பு நல்ல உயிருள்ள நட்பாக இருக்குது. கடவுளை பார்த்து அதுக்கு எந்த சோதனையும் தராமல் நாங்கள் 2 பேரும் நல்ல இதாக இருக்க வேணும். என்னப்பா அது சரி, கொஞ்ச நாளாக நம்மளோட பிரியாவும் இங்கே வாரையில் என்ன அது என்ன மாறி போராளிகள் களத்தில் போராடுகிறதால லீவுகளும் கிடைக்கல போல தெரியுது. பாவம் அந்த பிள்ளை. நேற்றும் பேப்பரில் பார்த்தோன்னா பூநகரில் பெரிய அடிபாடு நடந்திருக்கு போல தெரியுது. ஓமாப்பா, நானும் பார்த்தேன். நான் பூனேரியிலிருந்து அடித்ததான் கௌதாரி முனை அங்கால அருகுவழி தரங்களப்பு அங்கால மரம்பிலா பக்கம் எல்லாம் பெரிய சமர்கள் நடந்திருக்குதப்பா. என்ன சரியா செல்லுகள் அடிச்சிருக்கிறாங்க, இராணுவம் அடிச்சிருக்கிறாங்க. எங்கட போராளிகள் களமுனையில் நல்லா போராடி நல்ல அடித்து பிடிச்சிட்டு நாம் எல்லாம் 2-3 இடங்கள்னு சொல்லி பேப்பரில் பார்த்தேன் நான். ஓ, நீங்களும் சொல்லத்தான் எனக்கு ஞாபகம் வருதப்பா. பிரியாவும் வேற இல்லை. என்னவோ இப்போ களத்துக்கு போகிறான்னு தான் சொன்னவள். பாப்பம் என்ன அதுதானாக்கும் தாறுமாறா ஒரே செல்லடி. அங்காலம் இங்காலம் சுற்றி ஒரே செல் அடித்தவங்க என்ன
என்னதான் நடக்க போதோ பொறுத்திருந்தான் பார்ப்போம். சரி, நான் இருக்கா தோட்ட பக்கம் போட்டு வாரேன். தோட்டமும் போகாத, உள்ளுக்குள்ளே இருறேன். நான் டக்குன்னு வந்துடுவேன். சரியா, நீ வந்துடுவேன். சரியா? இந்த மண்ணங்களின் சொந்த மண், இந்த மண்ணங்களின் சொந்த மண், இந்த மண்ணங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? இந்த மண்ணங்களின் சொந்த மண். நீர்வளம் உண்டு, நிலவளம் உண்டு, நிம்மதி ஒன்றுதான் இல்லை, இந்த மண்ணங்களின் சொந்த மண். இதுதான் எங்கள் சொந்த மண்ணுக்கு வேண்டிதான் இதில் போராடுதுகள். எனக்குண்டா தெரியல, என்ன நடக்க போது தெரியல. நிலைகள் தகர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழாம், உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழாம். வரி புலிகள் எழுந்து புயலை கடந்து போர்க்களம் ஆடுது தமிழா, இன்னும் உயிரை நினைந்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழாம். இந்த மண்ணங்களின் சொந்த மண், இந்த மண்ணங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? இந்த மண்ணங்களின் சொந்த மண். உலக்கின்னு போவோம், பார்ப்போம். அங்கே எந்த பக்கம் போகிறோன்னு தெரியலை, என்ன நடக்கலோ தெரியலை. போக முடியுமோ இதில் எதுக்கும் இருக்கா தோட்ட பக்கத்தையும் போய் சுற்றி பார்த்துன்னு வருவோமே. என்ன ஓ சரியப்பா, போட்டு வாங்கோ. நீங்க போய் வந்தா போல நான் ஒரு பின்னேரம் பார்ப்போம். என்னப்பா ஒரு கமல்லாவிக்கு போட்டு வருவான். இனி மாவீரர் தினமும் கிட்டுது தானே, கொஞ்சம் பூவளை மாஞ்சி கொண்டு போவான். அப்பாவும் போட்டார். அப்பா அடிவாடன்னு சொல்லி சொன்னவர் பேப்பர்லையும் கிடக்குது. எனக்கு மனதுக்கு ஒரு மாதிரி கிடக்குது. பிரியாவும் வந்து கன நாளாச்சுது, என்னவோ தெரியல. பாப்பா இந்த சட்டி வாரிகளை கழுவி வைப்போம், எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு வேலையெல்லாம் முடிப்போம். இல்லாம மாலதி, மாலதி என்ன செய்கிற? என்னடி ஒரு மாதிரி இருக்கிற? என்ன நடந்தது? ஐயோ, என்ன நடந்தது சொல்ல நடி. ஹாய் ஹாய், இந்த காகங்கள் இதுல வந்து இருக்குது. ஹாய், யார் கூப்பிடுது? பிரியா, ஐயோ பிரியா, வாடி வாடி. ஐயோ கடவுளே, பிரியாவா? ஐயோ நானடி உன்னை காண இல்லையடி. சரியா யோசிச்சு கொண்டிருந்தேன். அப்பாவும் சொல்லி கொண்டிருந்தவரடி கருணாள் ஆச்சுதன்னு சொல்லி நேற்றெல்லாம் பூனரி பக்கம் எல்லாம் அடிபாடு நடந்ததுன்னு சொல்லி சொட்டியா யோசிச்சு கொண்டிருந்தேன். ஐயோ வாடி வாடி வாடி. என்ன சின்ன பிள்ளை போல இப்ப வந்துட்டேன் தானே, ஏன் இப்ப கண் கலங்குற? கணத்தோட எனக்கு தெரியும் நீ என்ன காணாமல் என்ன பாடுபாடு வேண்டு. என்னடி செய்கிறது? சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக வேற இல்லாம போட்டுதடி. சரி சரி, கவலைப்படாத கண்ணத்தோட, கவலைப்படாத. சரி சரி, அப்பா அங்க? ஓ, அப்பா தூட்டத்துக்கு போட்டாரடி. முடியவும் முன்ன பற்றி கதைச்சு கொண்டிருந்தாங்க. கதைச்சு போட்டுதான் அப்பா போறாரு. என்ன பிரியாவையும் காண இல்லையண்டு. பிரியா நீ யோசிச்சு பார், நாங்களும் கூட குடும்பத்துல இப்படி எல்லாம் இருந்தாங்க. இப்ப அண்ணாக்களும் இல்லை, அம்மாவும் இல்லை, எனக்கு 2 கால் இல்லையடி. எல்லாத்தையும் யோசிச்சு எங்களுக்கு இருக்கிற உறவட்டதை நீ தானடி. நீயும் நாங்கள் இப்ப இடம் மாறி வந்து நீ தான் வந்து வந்து போற. என்ன அதுவும் இப்ப போர்க்களத்துல நீ போனா வர மாட்டா. அப்போ என்ற மனமும் துடி துடிக்குன்னு சொல்லுவாப்பம். 1000 தான் நான் ஆயுதம் ஏந்தி போராடினாலும் எனக்கு உணர்வன் ஒன்று இருக்குது. என்னடி உண்மையில வச்சிருக்கிற பாசம் இன்னைக்கும் அழியாது. என்ன மாலதி, நீ கண்டதை நினைச்சு யோசிக்காதே. நீ தான் அப்பாவுக்கு ஆறுதலா இருக்கணும். விடுதலை புலிகளில் இணைந்த எல்லா போராளிகளுக்கும் குடும்பம், சொந்தம், உறவுகள் என்று எல்லாம் இருந்தும் எங்கட கொள்கை தமிழ் மக்கள் எல்லாரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே ஆயுதம் ஏந்தி போராட போகிறோம். மாவீரர்கள் வீரச்சாவுகள் எல்லாம் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தானே. உனக்கே எல்லாம் தெரியும், நான் சொல்ல தேவையில்லை.
அப்படி இருக்கும்போது என்ன நீ? ஓ சரி காணும், வா சாப்பிட. உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான். நீ அடிபாட்டில் இருக்கே நல்ல வடிவா சாப்பிட்டு இருக்க மாட்ட, எனக்கெல்லாம் தெரியும். வாடி சாப்பிட. எல்லா போராளிகளும் நித்திரை இல்லாம ஊனுறக்கமின்றி தங்களை தியாகம் செய்த இதுகளை மறக்கவும் இயலாது. எங்களோட மாவீரர்களை மறக்க இயலாது. வா சரி நாங்க சாப்பிடுவோம் வா. சாப்பாடு நல்லா தான் இருக்கு. அம்மா சமைக்கிற மாதிரி நல்லா சமைச்சிருக்கிற. சரி மாணவி, நான் 4 மணிக்கு போகணும். பிறகு ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வருவேன். வந்து 2 கிழமைக்கு உன்னோட தான் நிற்பேன். கவலைப்படக்கூடாது. இங்கே வா ஒருக்கா திரும்பு. இந்த தலையை காட்ட ஒருக்கா. எங்கே என்னடி உச்சி என்னண்டு பிடிச்சிருக்கிறா? இங்கே வா. இந்த அதில் இருடி. எங்கே திரும்ப காட்டு. நான் நல்ல வடிவா இழுத்து விடுறேன்னா 6 இல்லை, நான் உனக்கு பின்னி விடுறேன். 2 பின்னல் நல்ல வடிவா 6 பின்னி விடுறேன். 6 திரும்ப வாரேன். தலையாட்டாதேடி. இங்கே இப்போ வேறு கண்ணாடியில் போய் எப்படி சூப்பராக இருக்காண்டு. உண்ட முகத்துக்கு இதுதான் அடி வடிவாக இருக்குது. சூப்பராக நீ இப்படி காட்டு தலையே வடிவாக இருக்குது. இங்கே வா, உன்னை கட்டி பிடிச்சி கொஞ்சம் நடி. ஐயோ சரி வேலைக்கடி நீ வா. உனக்கு லீவு கிடைக்க கண்டிப்பாக வா. நாங்கள் 2 பேரும் பழைய கதைகளையெல்லாம் கதைச்சு சந்தோஷமாக இருப்போம். என்ன? ஓ சரி என்னடி. சரி நான் போட்டு வாரேன். வருவேன், கவலைப்படாத. கேரியா வருவேன் அடி. இன்றைக்கு விடிஞ்சதுக்கு இன்னும் செய்தியும் கேட்கல, என்ன நடந்தோ தெரியல. செய்தியை கேட்போம். என்ன மாலதி மாலதி கேட்டியா? எங்கட பொடியல் நல்லா தூள் கிளப்பிட்டாங்களாம். எத்தனை போராளிகள் வீரச்சாப்பு தழுவி கொண்டாலும் கடைசியில் அடிச்சு பிடிச்சிட்டாங்களாம். ஜவா மாலதி, எங்கட போராளிகள் நிஞ்சவா ஓடிவா. இஞ்சவா ஒரு நல்ல செய்தின்னு சொல்றேன். வணக்கம். முகமாலை கண்டல் வரையான 7 கிலோமீட்டர் அகல முன்னரங்க நிலைகளில் இருந்து விடுதலை புலிகளின் நிலைகளை நோக்கி ஸ்ரீலங்கா படையினர் மேற்கொண்ட பாரிய முன்னேற்ற முயற்சி விடுதலை புலிகளால் முறியடிக்கப்பட்டுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட படையினர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 400 வரையான படையினர் படுகாயமடைந்துள்ளனர். இன்று அதிகாலை 2 மணிக்கு கிளாலி முகமாலை தொடக்கம் வடக்கே கண்டல் வரையான 7 கிலோமீட்டர் அகல முன்னிறங்க நிலைகளில் இருந்து ஸ்ரீலங்கா படையினர் விடுதலை புலிகளின் முன்னிறங்க நிலைகளை நோக்கி மேற்கொண்ட பாரிய முன்னேற்ற நடவடிக்கை பிற்பகல் 2:40 வரையான விடுதலை புலிகளின் எதிர் தாக்குதலின் மூலம் முற்றாக முறியடிக்கப்பட்டுள்ளது. ஓமாம் என்னப்பா வாரன் கடி அடுப்பில் விடாங்கப்பா. வாரன் பொறுங்கோ. என்னப்பா என்ன? ஐயோ உங்க வாரன் பொறுங்க. வாரன் நியூஸ். ஆஹா அதுதான் நான் நேற்று சொன்னேன் தானேப்பா உங்களுக்கு. ஓட்டி அடிபாடு நடந்தது, சத்தங்கள் கேட்டது தானே இடைக்கிட பார்த்தீங்களே. இப்படி தான் இருக்கணும். என்ன அடிச்சு பிடிச்சிட்டாங்களா? கடவுளை பிடிஞ்சிட்டு தொழும்போம். அப்பாவுக்கு தண்ணியும் வச்சு கொடுக்க வேணும். அப்பா ஒழுப்பிட்டார் போல அதில் இருக்கிற. அப்பா இருங்கோ, நான் தண்ணி ஊற்றி கொண்டு வாரேன். மாலதி பிள்ளை மாலதி, இந்த கவரி பூட்ட போயிருக்கா இண்டியான் பேப்பர் இருக்க வாங்கி கொண்டு வா பிள்ளை. வாசிச்சு பார்ப்போம் நேற்றையான் போராட்டங்களை பற்றி என்ன போட்டிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தால் தான் என் மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஓடி போய் வாங்கிட்டு ஓடியா இந்த குஞ்சல்ல இந்த செல்லம் ஓடி போய் வாங்கிட்டு ஓடியாரும் பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் இருக்கா. இந்தாங்கப்பா பேப்பர் வாசிங்க. நான் டீயை போட்டுக்கொண்டு ஏதாவது காலமையும் சாப்பாடு செய்ய வேணும் தானே. வாசிச்சு கொண்டு இருங்கோ வாரன். என்ன
சரியப்பா இந்தா. நேற்றையான் அடிபாட்டில் 2 பக்க சமரிலும் 2 பக்கமும் பேரிழப்புகள், 2 பக்கமும் பெரிய அளவில் இழப்புகள். அடுத்தது என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். அது வந்தது மாலதி, மாலதி இங்கே ஓடிவா பிள்ளை, இங்கே ஓடிவா, ஓடியா அடியே. நேற்று நடந்த போரில் எங்களோட பிரியா வீரச்சாபத்தை அழிப்பு கொண்டாளாம் ரெண்டு போட்டிருக்கு பேப்பரில். ஐயோ கடவுளே, இங்கே ஓடிவா, எத்தனை போனா ஒன்று போனா இங்கே ஓடிவா, இங்கே ஓடியா. நம்மளோட பிரியா இல்லை வீரச்சாபத்தை அழிப்பு கொண்டுட்டாளாம். ஐயோ கடவுளே, கடவுளே ஆர்கிட்ட போய் சொல்றது. என்னப்பா சொல்றீங்க? ஐயோ கடவுளே, கடைசியா வந்துட்டு போயே சொல்லிட்டு போனவள் தான் வந்து நிப்பல் மூட்டு நாலு கிழமை கேட்டப்போ இதுக்கு ஆறுதலுக்கு பிரியாம விட்டால் ஆறு இருக்கிறது. எல்லாரும் விட்டுட்டு போட்டிடவே. ஐயோ பிரியாவும் வேணா, என்ன விட்டுட்டு போட்டால் அது ஆக்கிட்டாளே. எல்லாரும் பாவிரரா போயிட்டிடவே, எல்லாரும் பாவிரரா போயிட்டிடவே. ஐயோ 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 கடவுளே, செல் அடிக்கிறாங்களா அந்த மாதிரி தான் கிபீரும் அடிக்கிறாங்க, தாறுமாறாக தான் அடிக்கிறாங்க வேறு சத்தங்களை. ஐயோ கடவுளே, என்னதான் நடக்க போதோ தெரியல. பார்ப்போம் சரி ஆண்டவரே. நான் இருக்கா தோட்ட பக்கம் போயிட்டு வரேன் பிள்ளை, வெளியே போராத, வெளியேக்குள்ளே போவா, வீட்டுக்குள்ளே இருந்துக்க, பத்திரமா இருந்துக்க. விளங்கிச்சுதா, விளங்கிச்சு அங்கே பா அட்டியில் பாருங்க. அந்த மாதிரி தான் நடக்க போடுது எனக்கு. இந்த ராசா அம்மா எதுக்கு மெல்ல போயிட்டு ஓடியாரு தோட்ட பக்கம். ஓகே ஓமாப்பா, நீங்க சொல்றது சரி. ஆனா இழப்புக்கு மேல இழப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குதப்பா. என்னென்று மனம் ஆறு சொல்லுங்க பாப்போம். ஒரே அடிபாடு, ஒரே பிரச்சனை, ஒரே இழப்புகள் உண்டப்பா. மனம் தாங்குற சக்தியும் இழந்து கொண்டே போகுது. கடவுளே தான் கிபிர் அடிச்சு இப்போ நோஞ்சுது, ஊற்றி அடிச்சு கொண்டே இருக்கிறாங்க. பொழுது படுற மாதிரி கிடக்க. ஆனால் வெயில் இன்னும் போயில்லை. மாடுகள் ஆடுகளையும் கட்டையில் கொண்டே கட்ட வேணும். அப்பா சின்ன தம்பி கடைக்கு போய் வேலைக்கு வரண்டார், அவரையும் காண இல்லை. உங்க எங்கேயாவது இருந்து நடக்கும் கதை. பாப்பம் ராயினியக்காவே, இங்கே ராயினியக்கா காண இல்லை. ஒருக்கா கூப்பிட்டு பாப்போம். ராயினியக்கா, ராயினியக்கா, ராயினியக்கா. ஓமம் வா மாலதி, வாடி. என்ன பாத்தியே, எப்படி கொஞ்ச நேரம் கிபீர் சுத்தி சுத்தி அடிச்சாங்களன்று. அது சரி, என்ன பிரியாவும் வீரச்சாவாம் என்ன? ஓம் ராயினியக்கா, பாத்தீங்க தானே கிபீர் அடிச்சாத. கடவுளே, இன்னும் சொத்தமக்கா. என்ன நான் சத்தம் போயதான் இங்கால வந்தேன். நான் மாடு காடை காணையிலேக்கா தேடிக்கொண்டு வந்தேன். அப்பாவையும் காணையில, கடைக்கு போனவன் என்னும் காண இல்லையண்டு. ஓமக்கா பிரியா வந்தக்கா நின்று வடிவா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாயக்கா. அப்பவும் போயக்கா போறேன்னு சொல்லக்கா, நான் சொல்றேன் போட்டு வாரேன்னு சொல்லடி என்று சொல்லியக்கா சந்தோஷமா தானக்கா போனவள். கடைசியில் இப்படி இதக்கா மண்ணுக்காக போராடி உயிர் நீத்தண்டையால் எனக்கு மனசுக்கு கவலை இருக்கக்கா. என்னண்டா எனக்கண்டு ஒரு சகோதரம் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட், அவள் எப்படி இருந்தவள், இப்படி இன்றைக்கு அவளையும் வந்துட்டு நிற்கிறனே, ஒரு அநாத மாதிரி என்ற மனதில் ஒரு எண்ணம் பெருகுதக்கா. என்னக்கா செய்கிறது? வாமானதி, கவலைப்படாத, நானும் உனக்கு ஒரு சகோதரன் தான். இன்றைக்கு மாவீர தினத்துக்கு அஞ்சலி செலுத்த போவோம். எங்கள் மாவீர தெய்வங்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி மாவீரர்களை வணங்குறது. ஓமக்கா, நீங்க சொல்றது சரிதான். இனி கவலைப்பட்டு கொண்டிருந்து என்ன செய்கிறது? எங்கட மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தங்கள் உயிர்களை தியாகம் செய்த தியாகிகளை என்றைக்கும் எங்களால் மறக்க முடியாது. இந்த மாவீரர் நாள் மட்டுமல்ல, எந்த ஒரு தமிழ் உணர்வுள்ள எந்த தமிழனாலும் என்றைக்கும் மாவீரர் நாளை மறக்க முடியாது. வாரனக்கா, நானும் மாலை கட்டிட்டு பூவை மாஞ்சி கொண்டு வாரன். போவோம், போய் விளக்கேத்தி எங்கட மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் அக்கா. மாவீரர்களின் தியாகம் மகத்தானது. கோயில் மணி யோசையிட தேகம்
பெறும். வாசல் மெல்ல தீரந்திடும் கத்த